என்ன சிட்டி இது? பார்த்து வருது இல்லையா? இல்ல கண்மணி அக்கா, இந்த கல் இருக்குல்ல அதான் தடுக்கி விட்டுருச்சு. இதுக்குதான் பப்பு மாதிரி ஆள் வேணுங்கிறது. எப்படி அழகா பத்திரமா கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? அப்ப கீழே கிடக்குறதெல்லாம் என்ன? இதுதான் பத்திரமா கொண்டு வரதா? இதுக்காகவே ஒரு நண்பனை உங்களுக்கு காட்ட போறேன். அப்ப தெரிஞ்சுக்குங்க பத்திரமா பாத்துக்கிறதுனா என்னன்னு. வாங்க போகலாம். எங்களோட பேரு தானே kangaroo. எங்க மடியில் ஒரு பைதான். நாங்க தானே குதித்து குதித்து ஓடுவோமே. எங்க காலில் ரொம்ப ரொம்ப பலம் தான். நாங்க நினைச்சா அதிக தூரம் தாண்டுவோமே. தூரம் என்ன உயரம் கூட அதிகம் தானே. நீளமான வாலு வலுவான 2 காலு. ஆக மொத்தம் நாங்க வெறும் 4 வகைதான். எங்களோட குட்டி பேரு ஜோய் தானே. அது பிறக்கும் போது எலியை போல் தான். நீச்சல் தானே எங்களுக்கு கை வந்த கலையே. நீந்துவது வந்த பாருங்க. தண்ணீர் இல்லாம ரொம்ப நாள் வாழ்ந்திருப்போமே. கூட்டம் கூட்டமாக நாங்கள் சேர்ந்திருப்போமே. சொந்த ஊரு பேரு ஆஸ்திரேலியா பாரு. நாங்க அங்க ஜாலியா சுத்துற தேசிய விலங்கு தான். கண்மணி, கங்காரு பாட்டு டாப் டக்கர். ஆமா பப்பு. இன்னொரு விஷயம் சொல்லவா? காங்கரு ஒரே தாவல 13 மீட்டர் தாண்டும். அது மட்டும் இல்ல, சில நேரம் 3 மீட்டர் உயரம் கூட குதிக்கும். சூப்பரான விஷயமா இருக்கே. இப்ப கேள்விக்கு வரவா? கங்காரு குட்டிக்கு வைக்கப்பட்ட பொதுவான பெயர் என்ன? அதுக்கு பேரு பாய். கரெக்டா? அது பாயும் இல்ல கேர்ளும் இல்ல. நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல உங்க பதில